ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து புதிய பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 4/5/2024 காலை 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் பார்த்திங்கன்னா இப்போ 24/5/2024 11:59 இரவு வந்து முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1/4/2024 பூர்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் 3 வகையான பதவிகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 30 வயது வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா 28 வேகன்சிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி செப்பரேஷன் பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரியான யூஆருக்கு பார்த்திங்கன்னா 13 சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிசிக்கு 7, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2 சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்ட்டை பொறுத்தவரைக்கும் 22 40 வயது வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 21 சொல்லியிருக்காங்க. செப்பரேஷன் பார்த்திங்கன்னா யூஆரில் 10, இடபிள்யூஎஸில் 2, ஓபிசியில் 5, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1 சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பதவியான எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 22 45 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா இதில் 5 வேகன்சிஸ் இருக்குது. யூஆரில் 4 இருக்குது, ஓபிசியில் 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 3 போஸ்டிங் பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்கான டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 54 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 54ல் யூஆருக்கு 27, இடபிள்யூஎஸ்க்கு 4, ஓபிசிக்கு 13, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து ரிசர்வேஷன் இருக்குது. யாருக்குன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 40% டிசபிலிட்டி இருந்தால் ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 3 பதவிகளான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போஸ்டிங்கான எக்ஸிக்யூட்டிவில் வந்து அசோசியேட் கன்சல்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அந்த வேகன்சிக்கு பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸில் வந்து முடிச்சிருந்தா ஓகேன்றாங்க. அல்லது பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ 3 வருடம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அல்லது பார்த்திங்கன்னா பிசிஏ அல்லது பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனும் சேமாக தான் சொல்லியிருக்காங்க. பிடெக்கு எம்சிஏ பிசிஏ பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பதவியான எக்ஸிக்யூட்டிவ்க்கு சீனியர் கன்சல்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. இதை பொறுத்தவரைக்கும் பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். பிசிஏ அல்லது பிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மோரார்லெஸ் பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சேமாக தான் சொல்லியிருக்காங்க. மேலும் எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்ட் ஐடி சப்போர்ட்டில் வந்து 20 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சேமாக தான் சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது பதவியான எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்ட் ஐடி சப்போர்ட்டில் 19 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான். 5 பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்ட் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனில் 1 வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்ட் டேட்டா கவர்னன்ஸ் அல்லது டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டி மானிட்டரிங்கில் 1 வேகன்சி இருக்குது. 6வது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்ட் டிசி மேனேஜரில் 1 வேகன்சி இருக்குது. 7வது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்ட் சேனல்ஸ் லீடில் பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த போஸ்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மோரலஸ் சேமாக தான் இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற பர்சன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ பேஸஸில் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பே அண்ட் அலவன்சஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்ட்டை பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. எப்போனா பர் ஆனத்துக்கு வந்து 10 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பதவியான எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்ட்டை பொறுத்தவரைக்கும் 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க பர் ஆனத்துக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்ட் 3வது பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. சிடிசி வந்து பர் ஆனமுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அல்லது இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 750 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸில் உள்ள பதவிகளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.